ஈரான் கடற்படை கப்பல் ஒன்று மூழ்கிக் கொண்டிருப்பதாக இன்று அதிகாலை 5:08 அளவில் இலங்கை கடற்படைக்கு தகவல் கிடைத்துள்ளது. சர்வதேச கடல்சார் போக்குவரத்து ஒப்பந்தங்களுக்கு அமைய குறித்த கப்பல் விபத்துக்குள்ளான கடல் பகுதியில் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளை மேற்கொள்ளும் பொறுப்பு இலங்கைக்கு உள்ளது. அதற்கமைய காலை 6 மணியளவில் இலங்கை கடற்படையும் விமானப்படையும் இணைந்து கப்பல் பணியாளர்களை மீட்கும் நடவடிக்கையை ஆரம்பித்தன. தற்போது விபத்துக்குள்ளான கப்பலில் இருந்த பணியாளர்களை தேடி கடற்படை, விமானப்படை மற்றும் கரையோர பாதுகாப்பு திணைக்களம் என்பன இணைந்து சர்வதேச ரீதியில் எமக்குள்ள பொறுப்புகள் மற்றும் விதிமுறைகளுக்கு அமைய தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளை முன்னெடுத்து வருகின்றோம். இதற்காக தேவையான மனிதாபிமான உதவிகளும் வழங்கப்படுகின்றன. கடல்சார் மீட்பு ஒருங்கிணைப்பு மையத்திற்கு இந்த விபத்து தொடர்பான செய்தி கிடைத்தது. அதற்கமைய ஒருங்கிணைப்பு மையம் மிகவும் விரைவாக செயற்பட்டு மீட்பு பணிகளை ஆரம்பிப்பதற்காக கடற்படையுடன் இணைந்து செயற்பட்டது. தேடுதல் மற்றும் மீட்பு பணிகளுக்காக சிறப்பு குழுக்கள் மற்றும் மனிதாபிமான உதவிகளுக்கான உபகரணங்களுடன் கடற்படை படகுகள் மற்றும் கப்பல்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டன. சம்பவ இடத்தை அடைந்து மீட்பு பணிகளை ஆரம்பித்து அந்த பகுதியில் நிலவிய சூழல் நிலைமைகளை பயன்படுத்தி தேடுதல் நடவடிக்கைகள் முன்னெடுத்த போது கடலில் இருந்த சிலரை மீட்க முடிந்தது. மீட்கப்பட்டவர்களிடம் நடத்திய விசாரணைகளின் போது அவர்கள் ஈரான் கப்பலைச் சேர்ந்த பணியாளர்கள் என்பதும் அவர்களுக்கு அவசர மருத்துவ சிகிச்சை தேவை என்பதும் உறுதியானது. அத்துடன் சில சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளன. இவை அந்த கப்பலின் பணியாளர்களுடையதாக இருக்கலாம் என நாம் சந்தேகிக்கின்றோம். நாம் அந்த இடத்தை சென்றடைந்த போது கப்பலை காண முடியவில்லை. அனர்த்த செய்தி வந்த இடத்தில் எண்ணெய் படலம் மற்றும் உயிர்காக்கும் மிதவைகள் மாத்திரமே காணப்பட்டன. இதன் மூலமே அந்த கப்பல் இவ்விடத்தில் விபத்துக்குள்ளானது என்பதை உறுதி செய்தோம். எமக்கு கிடைத்த அனர்த்த செய்தியின் அடிப்படையில் நாம் செயற்பட்டோம். இந்த விபத்து எதனால் ஏற்பட்டது என்பது குறித்து பின்னர் விசாரணை நடத்தப்பட வேண்டும். மீட்பு பணிகளுக்காக இலங்கை விமானப்படைக்கு சொந்தமான பீச் கிராஃப்ட் ரக விமானம் ஈடுபடுத்தப்பட்டது. பீச் கிராஃப்ட் விமானம் மூலம் அந்த பகுதியில் பறந்து கடற்படைக்கு தேவையான தரவுகளை வழங்குவதே எமது முக்கிய பணியாக இருந்தது. விமானம் அங்கு சென்ற போது கடற்படையின் டோரா ரக படகுகளும் அந்த இடத்தை அடைந்திருந்தன. விமானப்படை விமானமும் கடற்படை படகுகளும் சமகாலத்திலேயே அவ்விடத்தை சென்றடைந்திருந்தன. இலங்கை கடற்படையினரால் மீட்கப்பட்ட 32 பேர் காலி தேசிய வைத்தியசாலையில் இன்று முற்பகல் அனுமதிக்கப்பட்டனர். இன்று பகல் 11 மணி அளவில் விபத்துக்குள்ளான ஈரான் கப்பலில் இருந்து 32 நோயாளர்கள் வைத்தியசாலைக்கு கொண்டு வரப்பட்டனர். இவர்களில் ஒருவர் கவலைக்கிடமான நிலையில் உள்ளார். ஏனைய 7 பேர் சாதாரண காயங்களுடன், மற்றவர்கள் சிறு காயங்களுடனும் உள்ளனர். அவர்களுக்கான சிகிச்சை நடவடிக்கைகள் தற்போது முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. இதனிடையே ஈரானின் போர்க்கப்பல் நீர்மூழ்கி கப்பல் ஒன்றினால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதல் காரணமாகவே விபத்துக்குள்ளானதாக ராய்ட்டர்ஸ் செய்தி சேவை இன்று மாலை செய்தி வெளியிட்டுள்ளது. ராய்ட்டர்ஸ் செய்தியை மேற்கோள் காட்டி சர்வதேச ஊடகங்கள் இந்த தகவலை வெளியிட்டுள்ளன. எனினும் இன்று மாலை நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கருத்து தெரிவித்த கடற்படை ஊடக பேச்சாளர் முறையான விசாரணைக்கு பின்னரே விபத்துக்கான காரணம் குறித்து கூற முடியும் என தெரிவித்தார். ஈரானிய கடற்படைக்கு சொந்தமான ஐரிஸ் டீனா என்ற இந்த கப்பல் பிரிகேட் அல்லது அழிக்கும் திறன் கொண்ட ஒரு கப்பலாக அடையாளப்படுத்தப்பட்டிருக்கின்றது. 94 மீட்டர் நீளமும் 11 மீட்டர் அகலத்தையும் கொண்டதாக வடிவமைக்கப்பட்டிருக்கின்ற இந்த கப்பல் மணிக்கு அல்லது கடல் மைல் வேகத்தில் சுமார் 30 கடல் மைல் வேகத்தில் பயணிக்கக்கூடிய இயலுமையையும் கொண்டிருக்கின்றது. ஈரானின் உள்நாட்டு தொழில்நுட்பத்தை கொண்டு தயாரிக்கப்பட்டுள்ள இந்த மவுஜ் பிரிவை சேர்ந்த கப்பலானது வானிலிருந்தோ அல்லது கடலின் மேற்பரப்பிலிருந்தோ அல்லது கடலுக்கு அடியிலிருந்தோ வரக்கூடிய அச்சுறுத்தல்களை எதிர்கொள்ளும் விதத்தில் தயாரிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. அதே போன்று ஏவுகணைகளும் தன்னியக்க துப்பாக்கிகளும் இந்த கப்பலில் தற்பாதுகாப்புக்காக பொருத்தப்பட்டிருக்கின்றன. நீர்மூழ்கி கப்பலின் மூலம் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளுக்கு எதிராகவும் செயற்படக்கூடிய விதத்திலும் துல்லியமாக தாக்கும் இயலுமையை கொண்டு இந்த கப்பல் தயாரிக்கப்பட்டுள்ளதாக சர்வதேச செய்திகளில் கூறப்பட்டுள்ளது. ஹெலிகாப்டரை நிறுத்தி வைப்பதற்கும் அதனை செயற்படுத்துவதற்குமான தாராளமான வசதிகள் இந்த கப்பலில் நடைமுறைப்படுத்தப்படுவதாக அறிய கிடைக்கின்றது. அதே போன்று
எதிரியின் விமானங்கள் ஏவுகணைகளை அடையாளம் கண்டு துல்லியமாக தாக்கி அழிக்கக்கூடிய இயலுமையும் இந்த கப்பலுக்கு இருப்பதாக சர்வதேச செய்திகளில் கூறப்பட்டுள்ளது. 2022-2023 ஆண்டு காலப்பகுதியில் ஈரானிய கடற்படையின் 86வது படைப்பிரிவோடு இணைந்து ஐரிஸ் டீனா கப்பல் முக்கியதொரு வரலாற்று சிறப்புமிக்க பயணத்தினை முன்னெடுத்திருந்தது. இந்த பயணம் ஐரிஸ் டீனா கப்பல் உலக அளவில் பிரபல்யம் அடைவதற்கு முக்கியமான காரணியாக அமைந்திருந்தது. ஐரிஸ் மாக்கர் என்ற மற்றொரு கப்பலோடு இணைந்து சுமார் 8 மாத காலப்பகுதியில் 63,000 கடல் மைல் தூரத்தை ஐரிஸ் டீனா கப்பல் கடந்திருப்பதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்திருக்கின்றன. ஈரானிய கடற்படை வரலாற்றில் இவ்வாறான கடல் மைல் தூரத்தை அல்லது 63,000 கடல் மைல் தூரத்தை கடந்த முதலாவது கப்பல் என்ற சிறப்பும் ஐரிஸ் டீனா கப்பலுக்கு இருக்கின்றது. இந்தோ பசிபிக், அட்லாண்டிக் ஆகிய 3 பெருங்கடல்களையும் கடந்த சிறப்பும் இந்த ஐரிஸ் டீனா கப்பலுக்கு இருப்பதாக சர்வதேச ஊடகங்களில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இறுதியாக இந்த கப்பலானது இந்தியாவில் நடைபெற்ற 2026 ஆண்டு மிலன் கடற்படை பயிற்சியில் பங்கேற்றிருந்ததோடு இந்த கடற்படை பயிற்சியானது விசாகப்பட்டினத்தில் நடைபெற்றிருந்தது. 50 நாடுகளின் கடற்படை உறுப்பினர்கள் இந்த பயிற்சியிலே கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை பல சர்வதேச ஊடகங்கள் ஈரானிய இராணுவத்தை மேற்கோள் காட்டி இந்திய பெருங்கடலில் ஓர் அமெரிக்க கப்பலை தாக்கி அழித்ததாக செய்தி வெளியிட்டிருந்தன. ஈரானிய எல்லையிலிருந்து 600 கிலோமீட்டர் தொலைவில் இருந்த அமெரிக்க கப்பலின் மீது ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரானிய இராணுவம் அறிவித்துள்ளது. இந்திய பெருங்கடலில் இவ்வாறான பிரச்சினை ஏற்பட்டுள்ள நிலையில் இலங்கை இது தொடர்பில் எவ்வாறான நிலைப்பாட்டில் உள்ளது? வெளிவிவகார அமைச்சர் பாராளுமன்றத்தில் இது தொடர்பில் இன்று தெளிவூட்டினார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் ஏற்பட்டுள்ள மோதல் நிலைமை வேகமாக தீவிரமடைந்து வருவது தொடர்பில் இலங்கை அரசாங்கம் தனது ஆழ்ந்த கவலையை தெரிவிப்பதுடன் இது பிராந்தியத்தின் ஸ்திரத்தன்மைக்கும் சர்வதேச அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கும் பாரிய அச்சுறுத்தலாக அமைந்துள்ளது. இந்த நிலைமையை தணிப்பதற்கு அனைத்து தரப்பினரும் மிகுந்த நிதானத்துடன் செயற்படுமாறும் மோதல்களை தணிப்பதற்கான உடனடி மற்றும் தீர்க்கமான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு இலங்கை கோரிக்கை விடுக்கின்றது. பாரிய மனிதாபிமான மற்றும் பொருளாதார பாதிப்புகளை கொண்ட ஒரு பரந்த பிராந்திய மோதலுக்கான அபாயத்தை தவிர்ப்பதற்காக அனைத்து தரப்பினரும் மேலும் மோதலை தூண்டுவதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதை தவிர்க்க வேண்டும் என்பதே எமது நிலைப்பாடு. பிராந்திய ரீதியில் இவ்வாறான போர்ச்சூழல் காணப்படுவது எமது நாட்டினையும் பாதிக்கும். எனவே அத்தகைய போர்ச்சூழல் உருவாவதை தடுப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கும் கலந்துரையாடல்கள் மூலம் தீர்வை எட்டுவதற்கும் நாம் முன்னுரிமை அளிக்கின்றோம். இது தொடர்பாக ஏற்கனவே பல்வேறு நாடுகளுடன் நாம் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளோம். நேற்றிரவும் ஜனாதிபதி ஐக்கிய அரபு ராச்சியத்தின் தலைவருடன் தொலைபேசி ஊடாக உரையாடினார். அதேபோல் இன்று மாலை பல நாட்டு தலைவர்கள் மற்றும் பல்வேறு வெளிநாட்டு அமைச்சர்களுடன் இந்த நிலைமை தொடர்பில் தொலைபேசி ஊடாக கலந்துரையாட உள்ளோம். குறிப்பாக இவ்வாறான நிலைமை ஏற்படுவது பிராந்திய பாதுகாப்பிற்கும் உலக பாதுகாப்பிற்கும் அச்சுறுத்தலாகும். எனவே பிராந்திய அமைதி மற்றும் உலக அமைதியை கட்டியெழுப்புவதற்காக ஒரு நாடாக நாம் மிகவும் சுறுசுறுப்பாக இதில் தலையிடுவோம். අපි ඉතාම සක්‍රියව මැදිහත් වෙනවා.